விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கிட கேட்கலாம். ரவிக்குமார் சார் வணக்கம். தற்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது விஷச்சாராய மரண வழக்கு. இதை பற்றிய உங்களது முதல் கட்ட பார்வை என்ன? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த விஷச்சாராயம் மட்டுமல்ல, அரசாங்கம் விற்பனை செய்கிற மதுக்கடைகளையும் மூட வேண்டும், அதற்கு ஒரு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு. இதற்காக நாங்கள் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய மகளிர் மாநாட்டையும் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றோம். இந்த வழக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பு நடந்த மரக்காணம் விஷச்சாராய சாவுகள் வழக்கும் கூட முழுமையாக அத்தனை பேருக்கும் விரைந்து தண்டனை அளிக்கப்பட வேண்டும். இது விசாரிப்பது மட்டுமல்ல, யார் குற்றவாளிகள் என்று கண்டு உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அறியப்படுவது மட்டுமல்ல, அந்த வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இதை சிபிஐக்கு மாற்றுவது என்பது ஏதோ மாநில அரசுடைய காவல்துறை இதை விசாரிக்க தகுதியற்றது, அதை சிபிஐ விசாரித்தால் உடனடியாக அதை கண்டுபிடித்து அவர்கள் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி விடுவார்கள் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அண்மையிலே ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் கூட உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதற்காக. சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசின் சார்பிலே வாதிடப்பட்டது. உச்ச நீதிமன்றம் இப்பொழுது அந்த வழக்கில் என்ன செய்திருக்கிறது என்றால், அவர்கள் அந்த தீர்ப்பில் சொல்லும் போது சிபிஐக்கு இதை கொடுத்தால் இன்னும் 8-10 ஆண்டுகள் ஆகும் இது யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு, எனவே சிபிஐயிடம் கொடுப்பது தேவையற்றது என்று சொல்லி இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய நேரடி விசாரணை பார்வையில ஒரு எஸ்ஐடியை போடுவது என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே சென்னை உயர் நீதிமன்றமும் அப்படி சிறப்பு விசாரணையை, அதற்கான விசாரணை குழுவை நியமிக்க அதிகாரம் கொண்டது. அப்படியான அவர்களுடைய நேரடி மேற்பார்வையில, நீதிமன்றத்தினுடைய நேரடி மேற்பார்வையில அப்படியான ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கலாம். இதை சிபிஐ வசம் ஒப்படைப்பது என்பது சிபிஐக்கு அங்கே தேங்கி கிடக்கிற வழக்குகளில் இதுவும் ஒன்றாக மாறுமே தவிர இது உடனடியாக இதிலே எந்த தீர்வையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்புதான் தமிழ்நாடு தொடர்பான ஒரு வழக்கிலே தான் சிபிஐயிடம் கொடுத்தால் இது மாதிரி 7-8 ஆண்டுகள் ஆகும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. எனவே இதை சிபிஐயிடம் ஒப்படைத்திருப்பது அது ஒரு வரவேற்கத்தக்கதாக நான் கருதவில்லை. எனவே நீதிமன்றம் இந்த வழக்கிலே மாநில காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்று கருதினால் அவர்களே தங்களுடைய நேரடி மேற்பார்வையிலே ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கலாம். அவ்வாறு செய்யாமல் இது சிபிஐயிடம் ஒப்படைத்திருப்பது என்பது இதுல உண்மையிலே குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு வழிவகுப்பதை விட அதற்கு காலதாமதம் ஆவதற்குத்தான் வழிவகுக்கும். எனவே இந்த முடிவை உயர்நீதிமன்றம் எடுத்தது துரதிருஷ்டவசமானது என்றுதான் நான் கருதுகிறேன்.